இணைய பார்த்து சிங்கம் புலியே பயப்படும். இது வெறும் மான் தான். கரடி எந்திரி கரடி. கரடி காரி துப்பிய தருணம். ஒருவேளை மாலை போட்டிருக்குமோ? என் இதயம் என் வண்டலூர் பூங்காவில் குடியிருக்கும் குரங்கு நீ. நான் அடல்ட் மேலுங்கிறனால 200 டிக்கெட், சில்ட்ரன்னா கம்மியா இருக்கும். கவர்மெண்ட் ரன் பண்ற மியூசியமோ ஜூவோ சாட்டர்டே சண்டே திறந்திருக்கும், டியூஸ்டேனா லீவ் விட்டுருவாங்க. உள்ள போனவனே ஒரு ஆர்டிபிஷியலான வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் போனவனே மான பாருங்கடா அப்படின்றானுங்க. உள்ள போனவொடனே நீங்க சைக்கிள் வாடகைக்கு எடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் வேலை. சைக்கிள் 1 ஹவருக்கு 30 ருபீஸ். எலக்ட்ரிக் சைக்கிள்னா 1 ஹவருக்கு 100. சைக்கிள் இல்லாமனா டயர்ட் ஆயிருவீங்க. பெரிய இடம், நீங்க நடந்து போய் வரணும். சைக்கிள்னாலே டயர்ட் ஆயிருவீங்க. சைக்கிள் இல்லாட்டி அப்புறம் நீங்க எல்லா அனிமல்ஸையும் பாக்குறது கஷ்டமாயிடும். சைக்கிளை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசு போட்டுருவோம். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த வேன் சர்வீஸ் எல்லாம் இருக்கு, அது இன்னும் விலை கூட. ஆனா டயர்டு இல்லாம எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு வந்துருவோம். தெருவில் நிறைய நாயா இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஜூ பூரா மானா இருக்கு. அங்கங்க மேய்ஞ்சிக்கிட்டு லாரியில கொண்டு வந்து மொத்தமா இறக்கிருப்பானுங்க போல் இருக்கு. இணைய பார்த்து சிங்கம் புலியே பயப்படும். இது வெறும் மான் தான். நானும் வண்டலூர் ஜூ வேற, அறிஞரண்ணா ஜூலஜிக்கல் பார்க்னா வேறன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது வண்டலூர்ன்ற ஊர்ல இருக்கிற அறிஞரண்ணா ஜூலஜிக்கல் பார்க்ன்ட்டு. வண்டலூர்னு ஒரு ஸ்டேஷனே இருக்கு தாம்பரத்துக்கு அடுத்து. அங்க இறங்கி நீங்க நடந்தே வந்துடலாம், பக்கம்தான். கரடியை பார்க்கலான்னு வந்தா ஏதோ கருங்கல் கிடக்குற மாதிரியே இருக்கு. கரடி காரி துப்பிய தருணம். கரடி எந்திரி கரடி. இதுதான் ராயல் பெங்கால் டைகர். நம்ம மனுஷங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்கிற மாதிரி இந்த புலியோட உடம்புல உள்ள கருப்பு கோடு வந்து ஒவ்வொரு புலிக்கும் யூனிக்கா இருக்கும். இதோட கண் பார்வை மனுஷங்களோட 6 டைம்ஸ் பெட்டரா இருக்கும். ஸ்விம் பண்ணி பல கிலோமீட்டர்ஸ் போகும். இதை விட 2 மடங்கு பெரிய மிருகத்தை கூட தனியால வேட்டையாடி கொன்னு சாப்பிடும். ஆனா எல்லாரும் லைன் இஸ் த கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? நிறைய கண்ட்ரீஸ்ல டைகர்ஸே இருக்காது. டைகர்ஸ் இல்லாத கண்ட்ரில லயன் இஸ் த கிங். டைகர் இருந்துச்சுன்னா டைகர் இஸ் த கிங். ஏய் அசிங்கமான கரடி. இதை பாருங்க, இவ்வளவு நேரம் படுத்துதாங்க இருந்துச்சு. நம்ம ஆளுகள்லாம் பார்த்த உடனே அப்படியே அங்கிருந்து இப்படி நடக்குது, இங்கிட்டு சல்யூட் அடிக்குது, அப்புறம் அங்கிட்டு போகுது. அதுக்கு புரிஞ்சு நம்மள எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கன்னு சொல்லி குசியில ஆடிக்கிட்டு இப்படியே நடந்து அப்புறம் கொழுப்பெல்லாம் வத்தி ஒல்லியா போயிரும். இது ஓனாயா, ஆனா பார்க்க நாய் மாதிரியே இருக்கு, தெருநாய் மாதிரியே இருக்கு. இது ஹைனா, அந்த லியோ படத்துல வரும்ல சண்டை போட்டுக்கிட்டு, அதேதான். கைஸ், இந்த சிறுத்தை பிரெக்னெண்டா இருக்கு கைஸ். இது என்னங்க புல்லு தின்னுகிட்டு இருக்கு? ஒருவேளை புலிதான் புல்லு திங்காதோ? இது திங்குமோ? ஒருவேளை வீகனா இருக்கும். வீகன் கைஸ் வந்து இதை துன்புறுத்தி வீகனா மாத்திருப்பாங்க.
ஒருவேளை மாலை போட்டிருக்குமோ? இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. வைல்ட் அனிமல்ஸுக்கு, ஸ்னேக்ஸுக்கு, பேர்ட்ஸுக்கு, ஃபிஷ்ஷுக்குன்னு தனித்தனி பிளேஸாக இருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் இதை தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய இடம், எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது, ரொம்ப டயர்டாயிருவீங்க. அது போக தண்ணி பாட்டிலாம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ஸ்பீஷீஸ் இருக்கு. நான் ஆனால் வந்து கொஞ்சத்தை மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஜூ பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கோட்டச்சவர் கட்டி அதுக்குள்ள கேஜா வச்சு அதுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் போட்டு அப்படி இருக்காது இந்த இடம். இவ்வளவு பாப்புலேஷனான சிட்டில வண்டலூருங்கிறது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதுல ஒரு பகுதி தான் இந்த ஜூ. இந்த ஜூ சுத்தி இருக்கிறது எல்லாமே மரம், ஃபாரஸ்ட், காடு தான். சைக்கிள்லாம் சுத்தி வந்தீங்கன்னா செம்மையா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து சாப்பாடு கடையும் வச்சிருப்பான். அங்க வெஜ் பிரியாணி கொஞ்சோண்டு தான், ஆனா 80 ரூபா. ஒரு சிக்கன் பப்ஸ் சிக்கனே இல்ல, ஆனா 50 ரூபா. இந்த வெஜ் பிரியாணில மீன் மேக்கர் இருந்துச்சு. எனக்கு மீன் மேக்கர் பிடிக்காது, அதான் மானுக்கு போட்டேன், அது சாப்பிட்டு போயிடுச்சு. இங்கே ஒரு வித்தியாசமான குரங்கு. என் இதயம் எனும் வண்டலூர் பூங்காவில் குடியிருக்கும் குரங்கு நீ. ஓகே பாய், நான் அசால்ட் அருண்.